தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தேவாலயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு பழமையான தேவாலயம் இது. அப்படியே உள்ள போய் பார்த்தோம்னா, பார்க்கறக்கு அழகா, அற்புதமா இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள போகும்போதே நமக்கு ஒரு வியப்பா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள். அந்த அளவுக்கு அழகா வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. கட்டடம் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதமா உருவாக்கி வச்சிருப்பாங்க. உள் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா சிற்பங்கள உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்லைங்க, வெளிப்பகுதி பார்த்தீங்கன்னா, அத விட அழகா இருக்கும். வெளியில வந்தோம்னா, கட்டடக்கலை நம்மள நிக்க வச்சுருன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த காலங்கள்ல தொழில்நுட்ப வசதி எதுவுமே கிடையாது. ஆனாலும் கூட இந்த கட்டடத்த இந்த அளவுக்கு வடிவமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா, அந்த ஜன்னல்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த ஜன்னல்கள்லாம் வெளிநாடுகள்ல தான் இந்த மாரி கட்டடங்கள்ல ஜன்னல்கள்லாம் இருக்கும். அது இங்க இருக்கு. அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதனுடைய முகப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடத்தோட முகப்பு அவ்வளோ அழகா உருவாக்கி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இந்த அளவுக்கு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும். இது மட்டும் இல்லைங்க. இது பக்கத்திலேயே இன்னொரு தேவாலயமும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இதே அளவுக்கு அழகா உருவாக்கி வச்சிருப்பாங்க. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில மணப்பாடுங்கிற இடத்துல தாங்க இருக்கு. பார்க்கறக்கு அழகா, அற்புதமா இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துல நெறைய படங்கள்லாம் ஷூட்டிங் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. தற்சமயமா நீர்ப்பறவை அப்படிங்கிற படம் கூட இங்க தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்க கல்லறை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா வெளிநாட்ல எந்த அளவுக்கு இருக்குமோ, அதே அளவு தான் இருக்கும். இந்த படத்த இங்க தான் ஷூட் பண்ணதாகவும் சொல்லப்படுதுங்க. நீங்களும் போனீங்கன்னா, இந்த இடத்த போய் பாருங்க. பார்க்கறக்கு அழகா, அற்புதமா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். இந்த பகுதியே பார்க்கறக்கு கண்ணுக்கு கவர்ச்சியா, அழகா இருக்கும். மன நிம்மதியா, நிறைவா நீங்க வரலாம்.